இந்தியா விமானங்களை ஏற்றுமதி பண்ணுதாங்க. தேஜஸ் அப்படின்னு கேட்டா கிடையாது. சுகாய் Su-30 MKI. இது ரஷ்யா தயாரிப்பான்னு கேட்டா ரஷ்யா இந்தியாவுடைய HALக்கு லைசன்ஸ் கொடுத்து அதனுடைய இன்ஜின் மத்த மாதிரி பாகங்கள்லாம் ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியால அசம்பிள் பண்ணுதாங்க. அதோட மட்டும் இல்ல, இந்தியாவுல நிறைய அப்கிரேட பண்ணுதாங்க. அதனாலதான் இந்த சுகாய் Su-MK-30 ரஷ்யா கிட்ட வாங்காம இந்தியா கிட்ட வாங்க போறாங்க. யார் அப்படின்னா அர்மேனியா. இந்த சுகாய் Su-MK-30 என்னென்ன கான்ஃபிகரேஷன் அப்கிரேட்லாம் இந்தியா பண்ணிருக்காங்க அப்படின்னா உத்தம் AESA ரேடார் இருக்கு. இதன் மூலமா எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ண முடியும். நிறைய ஏர் டு ஏர் மிசைல் கான்ஃபிகரேஷன் இந்தியா இதுல பண்ணி வச்சிருக்காங்க. மொத்த உள்நாட்டு தயாரிப்பா இருக்கக்கூடிய நிறைய சென்சார்ஸ், ரேடார்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம். இதுல மைல்கல்லா பிரம்மோஸை கூட இதுல இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு விமானத்தை $3 பில்லியன் 26,000 கோடிக்கு அர்மேனியா இந்தியா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுதாங்க. இது எதனால அப்படின்னா இந்த அசர்பைஜான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து JF-17 விமானத்தை வாங்க போறாங்களாம். இது ஒரு சீன தயாரிப்பா இருந்தாலுமே இந்த சீனா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு லைசன்ஸ் கொடுத்து பாகிஸ்தான்ல இதை தயாரிக்காங்க. அதனால அவங்க 40,000 கோடிக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து அசர்பைஜான் இந்த JF-17 வாங்குறதுனால அதுக்கு கவுண்டரா இந்தியா கிட்ட இருந்து சுகாய் Su-MK-30 இந்த விமானத்தை இப்ப அர்மேனியா வாங்க போறாங்களா. இது துருக்கியின் விழுதுகளான இந்த பாகிஸ்தான் அசர்பைஜானுக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும். அந்த ஒரு பிராந்தியத்துல சமநிலை ஏற்படுத்துறதுக்கு இந்த விமானம் மிகப்பெரிய அளவுல உதவும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்கள் சொல்லுதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.